இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாளாகிய சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர், நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தாரும். அப்படி போல் பூண்டுகள் செழிக்க ஆண்டவர் நீர் கிருபை தார். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். அடியார்களை ஆண்டவரை மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரை இந்த மக்கள் இதை கேட்டு பயன்பெற கர்த்தர் கிருபை தார். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 315வது பாடலாகிய வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 315வது பாடல். மலைத்து நில்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி திகையாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே, வா பாவி மலைத்து நில்லாதேவா, உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தேன், உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தேன், சிந்திய என் திரு இரத்தத்தால் உன் பாவம் தீர்த்து விட்டேன் பாவிவா, சிந்திய என் திரு இரத்தத்தால் உன் பாவம் தீர்த்து விட்டேன் பாவிவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா, கொடிய பாவ தாழலில் விழுந்து குன்றி போனாயோ, கொடிய பாவ தாழலில் விழுந்து குன்றி போனாயோ, ஓடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, ஓடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா, விலகையாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ, விலகையாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ, சிலுவை பாவிகளடைக்கலமல்லோ, சீக்கிரம் ஓடிவாவேன்,
சிலுவை பாவிகளடைக்கலமல்லோ, சீக்கிரம் ஓடிவாவே. வா பாவி, மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே. என்னிடத்தில் வரும் பாவியவரையும் இகழ்ந்து தள்ளேனே. மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே, வாராயோ பாவி. மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே, வாராயோ பாவி. வா பாவி, மலைத்து நில்லாதேவா. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 ஆகிய வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 12ஆம் அதிகாரம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரமாக இந்த யோவான் புத்தகத்தில் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக வருகிற 11ஆம் அதிகாரத்தில் இயேசாண்டவர் பெத்தானியாவுக்கு சென்று லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். லாசரு மரித்து போகிறார். இயேசாண்டவர் அந்த நேரத்தில் அங்கே இல்லை, அவர் தூரம் எங்கேயோ ஊழியத்திற்காக சென்றிருக்கிறார். அப்போ அவர் மரித்து அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிறது என்பதை நமக்கு தெரியும். 4ஆவது நாள் ஆண்டவர் அந்த ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் மரியாள் ஓடி போய், ஆண்டவரே, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த மார்த்தாள் மரியாளும் ஆண்டவரை நோக்கி அழுகிறார். ஆண்டவரும் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்புறம் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்து லாசருக்கு உயிர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுவுக்கு பெரிய மதிப்பு உண்டாகிறது. எல்லாரும் அவரை நேசிக்கிறாங்க, எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எருசலேமில் பாஸ்கா விழா வருகிறது. இந்த பாஸ்கா விழாவுக்கு அநேக நாட்டு மக்கள் வருகிறாங்க. அவர்களும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம்னா நறுமண தைலம் இயேசுவுக்கு பூசுகிறாங்க. லாசருவும் அந்த விருந்தில் இருக்கிறாரு. ஒரு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்துகிறாங்க. அந்த விருந்தில் லாசருவும் இயேசு ஆண்டவரோடு பங்கெடுக்கிறார். அந்த விருந்தில் இருக்கிறவங்க எல்லாரும் லாசருவை பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு மனிதனா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்ததே இல்லை. மரித்தவன் இன்னைக்கு உயிரோட உட்கார்ந்து நம்மோடு கூட விருந்து சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவரை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அங்கே மரியாள் விலை உயர்ந்த நலதம் என்ற தைலத்தை ஆண்டவர் அந்த பாதத்தில் பூசி அங்கே ஆண்டவருக்கு அவள் மகிமை செலுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் லாசருவை கொலை செய்ய திட்டம். ஏன்னா லாசர் எல்லாரும் பார்க்கறதுக்கு வராங்க. எல்லாரும் பார்க்க வந்தவுடனே இயேசுவினுடைய புகழ் ஓங்குது இல்லையா? இயேசுனுடைய புகழ் ஓங்கும்போது அவர் எப்படியாவது லாசருவை கொலை செய்ய வேண்டும் என்று பரிசேயர் சதுசேயர்கள் திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு ஆண்டவர் மறுநாள் என்ன பண்ணுறாரு, திருவிழாவுக்கு போகிறார். இந்த பஸ்கா திருவிழாவுக்கு வெற்றி பவனியோடு எருசலேமுக்கு நுழைந்து குருத்தோலை பிடித்து கொண்டு ஒரு குருத்தோலை பவனியாக அங்கே செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சென்று கோயிலில் இருக்கிற அந்த மக்களை எல்லாம் அந்த காசுக்கு வியாபாரம் செய்கிறவங்களெல்லாம் விரட்டி அடித்துட்டு ஆண்டவர் அவங்கள போதிக்கிறார். அப்புறம் கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறாங்க. அவங்க வராங்க பாருங்க. வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தருள் கிரேக்கரும் சிலர் இருந்தார்கள். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அதை பற்றி சொன்னார். அந்திரேயும் பிலிப்பும் இயேசுடன் சென்று அதை தெரிவித்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். என் தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் என்பதை. அன்பானவர்களே, இங்கே கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறார்கள். கிரேக்கர்கள் ஏன் காண விரும்புகிறார்கள்னா, இயேசாண்டவருடைய அற்புதம், இயேசாண்டவருடைய போதனை, அவருடைய அடையாளங்கள் எல்லாம் பல இடங்களுக்கு எட்டுகிறது. அப்போ இயேசாண்டவருடைய அந்த போதனை எல்லாருக்கும் போய் சேரும்போது அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் இல்லையா? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற பெரிய ஒரு வாஞ்சை அவங்களுக்கு வருகிறது. அவங்க வராங்க, வந்து இயேசுவை பார்க்க விரும்புகிறாங்க. இயேசுவும் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் என்னுடைய சீடர்கள் என்னை பார்ப்பாங்க, என்னை பின்பற்றவர்கள் நிச்சயமாக என்னை பார்க்காம போக மாட்டாங்க. அதாவது இந்த கிரேக்கர்கள் வந்து பார்ப்பது என்பது மானிட மகன் மாட்சி வருவதற்கான ஒரு நேரம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில் அவரை அறைய போகிறாங்க. அதற்கு முன்னதாக, சில நாட்களுக்கு முன்னதாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது பல்வேறுபட்ட மக்களும் இயேசுவை பார்க்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய போதனைகளை கேட்கவும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் அங்கே மகிமைப்பட போகிறார், அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை தான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, ஒரு அழகான ஒரு கருத்தியலை இங்கே நமக்கு சொல்லுகிறார். என்னன்னாக்கா, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். இன்றைக்கி நல்ல மழை பெய்யுது, 3 நாள் நல்ல மழை பெய்கிறது இல்லை, நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி விவசாயிகள் பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். பல இடங்களிலே தண்ணீர்கள் எல்லாம் தேங்கி இருக்கிறது. இன்னும் நிறைய மழை பெய்தால் ஆற்றில் வெள்ளம் ஓடும். ஆற்றில் வெள்ளம் ஓடனா குறைந்தது 1 வருஷமாவது நமக்கு அந்த நிலத்தடி நீர் மேலே இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். விவசாய பெருங்குடி மக்கள் பம்ப் செட்டில் இருந்து தண்ணீர் எடுத்து இன்றைக்கி நிறைய விவசாயம் செய்வாங்க. இப்போ கலக்காயெல்லாம் போட்டிருக்கிறாங்க, நிறைய விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மழை பெய்வதனால இன்றைக்கி விதைகள் விதைத்து அது உள்ளே போய் கொஞ்ச நாள் இருந்து அது முளைத்து எழும்பி வருகிறது. அப்போ விதைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த விதை உள்ளே புதைக்கப்படுகிறது இல்லையா? புதைக்கப்படும் போது அது மண்ணை போட்டு மூடிடுறோம். அப்போ நிறைய பேர் வெளியே பார்க்குறவங்களுக்கு அது என்ன தெரியும்னா, விதையை நாம் புதைத்து விட்டோம், விதை மரித்து விட்டது என்று. இல்லவே இல்லைங்க, விதையானது மரிக்காது. விதை எப்பொழுதுமே அது முளைத்து எழும்பி வரும் இல்லையா? விதைத்தவன் உறங்கி போகலாம், விதைகள் உறங்காது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. விதைத்தவன் உறங்கி போகலாம், விதைகள் உறங்காது. அது விதைக்கப்பட்ட இடத்துல தன் பூமியை என்ன பண்ணாது, வெடித்து கிளப்பி கொண்டு மேலே வரும். அதுதான் விதையினுடைய மிகப்பெரிய சக்தியாய் இருக்கிறது. அதே போல அந்த விதையானது முளைத்து கிளம்பி அதனுடைய கரெக்டான நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும். அதாவது அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிட்டு மீண்டும் புதிய ஒரு இதாக வரும், புதிய ஒரு கோணத்தில் அது வெளியே வரும். அப்போ அது வெளியே வருகிற போது அது மிகுந்த விளைச்சலை உறுதியாய் தரும் என்று நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல்தான் தமக்கென்று வாழ்வோர், இந்த உலகத்தில் என்ன சொல்றார், தமக்கென்று வாழ்வோர் தம் உயிரை அவர் நஷ்டப்படுத்தி கொள்வார்கள். தமக்கென்று வாழாதோர், பிறர்க்காக வாழ்வோர் தம் உயிரை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை பின்பற்றட்டும், என் தொண்டர் நான் இருக்கும் இடத்துல இருப்பார், ஆண்டவராகிய பிதாவும் தந்தையும் அவருக்கு மதிப்பளிப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ கோதுமை மணியை ரொம்ப அழகா இங்க ஆண்டவர் விவரித்து சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட இந்த உலகத்துல எத்தனையோ கஷ்டத்துல துன்பத்துல இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இங்க ஆண்டவர் தமக்கு ஏற்பட போகிற பாடை முன் அறிவிக்கிறார், துன்பங்களை முன் அறிவிக்கிறார். நமக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாடுகளும் துன்பங்களும் உண்டு. துன்பங்கள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆரம்ப நாட்களிலே நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவ திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அநேக இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் இல்லையா? பவுலடிகளாருடைய தலைமையிலேயே அவரை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ஆனால் சபை வளராமல் இருந்து விட்டதா? அதுக்கப்புறம் தான் வேகமாக சபை வளர்ந்தது.
பல இடங்களிலே அநேக மக்களை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். சிங்கங்களுக்கு இரையாக்கினார்கள், வாளுக்கு இரையாக்கினார்கள், தீக்கு இரையாக்கினார்கள். இல்லையா? லெதர் தோலானால பெரிய ஆடையை உடுத்தி அவங்கள தேய்த்து வெயிலில் போடுவாங்க. அந்த தோல், பச்சை தோல் வெயில் ஏற 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 என்ன ஆகும்னா அந்த தோல் சுருங்கும் போது அவர்கள் உடல் இறுக பற்றி மூச்சு விட முடியாமல் இறந்து போவாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஊரினுடைய சென்டரில் மேலே ஒரு பெரிய தூணில் மேலே நிற்க வைத்து அவர்கள் மேலே பெட்ரோலு அல்லது அந்த காலத்தில் இருந்த அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி பற்ற வைப்பாங்க, அந்த ஊருக்கு வெளிச்சம் தரட்டும் அப்படி. அதே போல் தீக்கு இரையாக்கினார்கள், சிங்கங்களில் போட்டாங்க. இந்த மாதிரி என்னென்ன துன்புறுத்த முடியுமோ அவளையெல்லாம் துன்புறுத்தின. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பாராமல் துன்புறுத்தினார்கள். திருச்சபை இல்லாமல் போய்விட்டதா? இல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் எந்த திருச்சபையா இருந்தாலும் ஆண்டவரின் பேரில் இயங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் திருப்பெயரை வைத்து அங்கே ஆலயம் நடக்குதா, அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். அங்கே பாதாளத்தின் வாசல் அங்கே மேற்கொள்ளாது. ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்த தோமா இல்லை, முதல் நூற்றாண்டில் இயேசுவோடு இருந்து வந்தார், பல ஊழியங்களை செய்தார். கேரளாவில் தான் வந்து இறங்குறார். மட்டஞ்சேரி என்ற இடத்துல வந்து இறங்கி பல ஊழியங்களை செய்தார். கடைசி அவர் சென்னையில் அவரை ஒரு சமூகத்தினர், உயர்ந்த ஜாதி ஒரு சமூகத்தினர் அவரை ஈட்டியாலை குத்தி கொலை செய்தார். அவருடைய ரத்தம் சிந்தினது அதோடு நின்று விட்டதா? இன்றைக்கு 22ஆம் நூற்றாண்டு இல்லையா? எத்தனையோ நூற்றாண்டுகள் போனாலும் இன்றைக்கி 2000 வருஷங்கள் கடந்து கூட ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்க. நம்மளை இந்தியாவில் பர்த்தலேமியோ சீகன் பாலுக்கு வந்தார். அவர் 1706ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து முதலாக அச்சு இயந்திரத்தை நமக்கு கொடுத்தார். தமிழில் பைபிளை பிரிண்ட் பண்ணார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் புக் பிரிண்டிங்கே இந்தியாவுக்கு தெரிய வந்தது. இந்தியாவுக்கே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் சீகன் பால். அதே போல் பெண் கல்வி, தலித் பெண்களுக்கான கல்வி, தலித் மாணவர்களுக்கான கல்வி, பெண் விடுதலை எல்லாத்தையும் பேசினார் அவர் இல்லையா? ஆனால் அவர் கடைசியாக இறந்து போனதை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு இல்லாமல் அன்றைக்கி இருந்த மிஷினரி சொசைட்டி அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு அவருக்கு பணம் அனுப்பாமல் அவர் இறந்து போகிறார். அதுக்கப்புறம் நம்முடைய மிஷினரி குஸ்டாவ் தியோடோர் நேத்தர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்துக்கு போய் அங்கேருந்து எல்சிஎம்எஸ் மெலின் மிஷினரியாக வந்து இல்லையா கிருஷ்ணகிரியில் தங்கியிருந்து அவர் ஊழியம் செய்தார். பிளேக்குக்கு அவருடைய பிள்ளைகளோடு அவரும் இறந்து போகிறார் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ மிஷினரிகள். சமீபத்தில் 1996 கல்கட்டாவில் ஒடிசாவில் இறந்து போன கிரகம் ஸ்டைன்ஸ் அவருடைய 2 குழந்தைகள் தீயிட்டு கொளுத்தினார்கள் கண் எதிர. இன்றைக்கி நம்முடைய காலத்தில் கொளுத்தினார்கள். திருச்சபை அழிந்து போயிடுச்சா? திருச்சபை இல்லாமல் போயிடுச்சா? இல்லவே இல்லைங்க பிரியமானவர். இன்றைக்கும் ஊழியக்காரர்களை, இன்றைக்கும் மிஷினரிமார்களை கொண்டு தான் இருக்கிறார்கள், எரித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. தெர்த்துல்லியன் என்கின்ற சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை கொன்று அந்த ரத்தத்தை சிந்தும் போது அது 1000 வித்தாய் மாறும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு மிஷினரியை கொன்றீங்கன்னா 1000 மிஷினரிகள் உருவாகுவார்கள், லட்சக்கணக்கான மிஷினரிகள் உருவாகுவார்கள். அதனால் கிறிஸ்தவத்தை தொடுவது என்பது தேன் கூட்டிலே கை வைப்பது போல. அது உங்களை கொட்டாவிடும். அதாவது கொட்டாதுனாக்கா நம்மளை சாகடிக்குன்னு நான் சொல்ல வரல, அது பெருகி கொண்டே இருக்கும், அதிகமாக பெருகும் என்பதை நான் தெளிவாய் சொல்லுகிறேன். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் துன்பங்களும் உண்டு. ஆண்டவரே சொல்றார், நேற்று நாம் பார்த்தோம், சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, உலகத்தை வெறுக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன்னுடைய சுயநலமாக வாழுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதனால் சிலுவை சுமந்து உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு சாட்சி பகர இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம்.
இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, கடந்த இரவிலே கடந்த 3 நாட்களாக எங்களுக்கு நல்ல மழையை தந்து கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இதோ ஆண்டவர், இந்த மழையினாலே ஏழை எளிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வண்ணம் ஆசீர்வாதமாக நாங்கள் வாழ கிருபை தார். எப்படி ஆறுகளும் குளங்களும் நிரம்பி ஆண்டவரே அநேக மக்கள் வாழ்வாதாரங்களை பெறட்டும். ஏழை விவசாய பெருங்குடி மக்கள் ஆண்டவர் தண்ணீர் பெற்று ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் மேலே உயரட்டும் ராஜா. இந்த காலை நேரத்தில் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் ஆண்டவரை கனித்தர முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்களும் கூட பாடுகளும் துன்பங்களும் ஆண்டவரை கஷ்டங்களும் படவில்லை என்றால் இயேசுவை இந்த உலகத்திற்கு சாட்சியாக அறிவிக்க முடியாது. நாங்கள் கோதுமை மணி போல இந்த உலகத்தில் மடிந்து மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவனுடைய வார்த்தையை சொல்ல கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை சந்திங்க. குறிப்பாக அகில உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இதை கேட்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் நாளிலே சந்தித்தவர்களும் ஆசீர்வதி ராஜா. தேவைகளை சந்தியும், வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க, விடுதலை தார் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலே உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை விடுதலையும் என் தேவன் தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த ஆண்டவரே ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சார்க்காக ஆண்டவரே ஏஞ்சி அக்காவுக்காக அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலத்தில் அவர்களுக்கு எந்த பலவீனங்களும் வராதபடி காத்தரணும், பாதுகாத்தரணும். அதே போல் ஆண்டவரே இந்த இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கிற உடைய சாக்கோ சாருக்காக, அன்பான டீச்சருக்காக, அவருடைய ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வாதிங்க, எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. ஆண்டவர் அதே போல் இதோ இந்த காணொளி வழியாக அநேக குடும்பங்கள் பல இடங்களில் இதை கேட்டு பயன்பெறுகிறார்களே, எல்லாருக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய தலைவர்கள், என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய மத்திய அமைச்சரவை, என்னுடைய தமிழ்நாட்டின் முதல்வர், கவர்னர், ஆண்டவரே என்னுடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை, எல்லா ஆண்டவர் MLA MP-களுக்காக, ஆண்டவர் கலெக்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண்டவர் அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் நாங்கள் ஜீவியம் பண்ண ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் காலை வேளையில் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளிலே பலவீனமானவர்கள் உண்டு, துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருக்கிற மூத்த விசுவாசிகள் உண்டு, தாய்மார்கள் உண்டு. ஆண்டவரே என்னுடைய ரிட்டையர்டு டீச்சர்ஸ், ரிட்டையர்டு பாஸ்டர்ஸ், ஆண்டவரே இன்னைக்கு மூத்த விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் படுக்கையில் இருக்கிறாங்க, கண்ணோக்கி பார். குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே கண்ணோக்கி பார்த்து அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சியம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய வேலூர் பகுதியைச் சேர்ந்த இந்திரா டீச்சருடைய அன்பு சகோதரர், ஆண்டவர் ஊரிஸில் பணியாற்றி கொண்டிருக்கிற திரு சாம் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், செய்கிற பணிகளை ஆசீர்வாதியம். அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி ஜெயந்தி அவர்களை ஆசீர்வாதியம், அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இந்த புதிய ஆண்டு ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அதே போல் ஜெயம் டிஜிட்டலில் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் அருணுக்காக, அவருடைய அன்பு மனைவி, ஆண்டவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இந்த பிறந்தநாள் மகனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே வாடையம்படி கண்கடியா மேல்நிலைப் பள்ளியினுடைய பொறுப்பு முதல்வர் திரு ஆசிரியர் செல்லப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிற அவரையும் அன்பான குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அதே போல் இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறவர்களை யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எல்லோட தங்கிற நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுவோம். ஏறிய பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.